உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்காங்க. இந்தியா கூட்டணி பஸ்ல விஜய் ஏறுவாரா? விஜய் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து முதலமைச்சர் இல்ல. முதல்வர் விஜய் அவர்களுக்கு இதுல என்ன வியூகம் மாறப்போகுது? பாத்துக்கலானாலும் இன்னைக்கு இல்ல அடுத்த கூட்டத்துல கலந்துக்கிட்டா கூட அதானே அவருக்கு ஆப்ஷனா இருக்க முடியும். லாபமா இருந்தா கலந்துக்க வேண்டியதுதான். இப்ப வந்து கூட்டணி இல்லாம விஜய் வாங்கின ஓட்டு, விஜய் வாங்கின சீட்டு, அதை வச்சுதானே நீங்க பேச முடியும். எந்த கூட்டணியும் இல்ல, காங்கிரஸும் இல்ல, பிஜேபியும் இல்ல, அதிமுகவும் இல்ல. இப்போ அவங்களோட நோக்கம் என்ன? கட்சியை பலப்படுத்துறது, கீழே அமைப்பை உருவாக்குறது. கட்சியில் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அனுபவம் இல்லை, கொஞ்சம் அனுபவசாலிகள் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. திமுகலேருந்து அனுபவசாலிகளை அவங்க இழுக்கலை. ஏன்னா தாவேகா வர்சஸ் திமுக நிறுத்தின பிறகு திமுகலேருந்து இழுக்க முடியாது. திமுகனும் போகிறதுக்கு யோசிப்பாங்க, அதிமுகலேருந்து இழுக்க முடியும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா, இன்னும் சொல்ல போனால் ஆதவ அர்ஜுன் வந்து ஒருபடி மேலே போய் அதிமுக எங்களுக்கு தாய் கட்சிங்கன்ட்டாரு. அப்போ தாய் கட்சியிலேருந்து இழுக்கிறது தான் அவங்களுக்கு லாபம். அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதிமுக வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போய் மாட்டுது. தன்னிருந்து கீழே ஆள் போகக்கூடாதுன்னு கட்டாயத்தில். பிஜேபி இதை சைலண்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? பிஜேபியிலிருந்தே வந்து அண்ணாமலை வெளியில் வந்துட்டாரு. சரி, அதிமுக என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுதோ அதே கஷ்டத்தை தான் தமிழ்நாடு பிஜேபியும் ஃபேஸ் பண்ணுது. அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு போகிறாங்க, பிஜேபியிலேருந்து இயக்கத்துக்கு போகிறாங்க, அண்ணாமலையோட புது கட்சிக்கு போகிறாங்க. ரெண்டும் ஒன்று தாங்க. அப்போ ரெண்டு கட்சியுமே என்டிஏல இருக்கிற மேஜரா தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு கட்சியுமே பலதரப்பட்ட சங்கடங்கள்ல இருக்கு. பாமக ஏற்கனவே வந்து பெரியவரோட பிரச்சனையில அதுவும் தனியாக தான் ஓடிட்டே இருக்கு. அப்போ திமுகவோட ஆப்ஷன் என்ன? இந்தியா கூட்டணியிலேயே அப்படி இல்லை கூட்டணி தர்மம் நமக்கு தொடரணும் அப்படிங்கிறது ஆப்ஷனா, இல்லை வந்து மாறி வரும் நிலைமைக்கு ஏற்ப புதிய கூட்டணி அமைக்கணுங்கிறது சரியான வியூகமா இருக்குமா? இதுக்கான மூவ் தான் இப்ப ஆரம்பிச்சிருச்சா சார்? அப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ இடைத்தேர்தல்கள் வருதா வரலையான்னு தெரியாது நமக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. வாஸ்தவமாகவே வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஏராளமான தீர்ப்புகள் வந்துருச்சு. அந்த தீர்ப்புகளின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்வது மட்டுமே கட்சித்தாவல் குற்றத்திலிருந்து உங்களை விடுவிக்காது. தட் வில் நாட் எரேஸ். குற்றம் இழைச்சாச்சு. நீங்கள் எப்போ வந்து கட்சியோட கொரோனா உத்தரவுக்கு எதிராக ஓட்டு போட்டீங்களோ அப்போவே நீங்கள் கட்சித்தாவல்ங்கிற குற்றத்தை இழைச்சிட்டீங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலை. அவருக்கு டைம் இருக்குது, அவர் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், சட்டத்தில் டைமும் சொல்லலை. ஆனால் நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுனால பழைய குற்றத்திலேருந்து எப்படி உங்களை நீங்களே விடுவிக்க முடியாது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதை எடுக்கும். அந்த மேட்டரை எடுத்து அவங்க லாங்காக அதை எடுத்து உடனே எல்லாம் ஆர்டர் போட மாட்டாங்க, நோட்டீஸ் போட்டு விசாரிப்பாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் உடனடியாக தேர்தல் நடத்தாது. சுப்ரீம் கோர்ட்டு விசாரணையில் இருக்கிற மேட்டர்னா அவங்க அதை இழுப்பாங்க. அப்படின்னா இந்த இடைத்தேர்தல்கள் எதுவுமே நடக்கலைன்னு வைங்க, இல்லை திருச்சி கிழக்குக்கு மட்டும் நடக்குது, மற்ற தொகுதிகளுக்கு நடக்கலைன்னு வைங்க, திமுகவுக்கு உடனடியாக எந்த அவசரமும் இல்லை, அதிமுகவுக்கும் உடனடியாக எந்த அவசரமும் இல்லை. இப்போ அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்க அங்கே தாராபுரத்துலையும் பெருந்தரையிலையும் வரப்போகிற இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மற்ற தொகுதிகளை அவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. திமுக ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இடைத்தேர்தல் வருதுங்கிறதுனால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நமக்கு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நிலைப்பாடு நமக்கு இதில் புரிஞ்சு போயிடும். அப்படி புரிந்த பிறகு இந்த டோட்டல் பிக்சரை மாற்றுவாங்க, எல்லாருமே மாற்றுவாங்க. உடனடியாக வரப்போகிறது உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் முதல்ல வந்துருங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அவங்க வந்து வார்டு பிரிக்கிறோன்னு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருச்சு. வார்டு மறுவரைங்கிறது எப்போவுமே தலைவலி பிடிச்ச வேலை. இப்போ உதாரணமாக ஊர்களில் கிராமப்புற உள்ளாட்சிகளில் நீங்கள் வார்டு மறுவரை பண்ணீங்கன்னா நிறைய ஒன்றியங்களே மாறிடும். அப்போ அவன் எல்லாம் வழக்குக்கு போவான். இப்போ நான் எங்கள் ஒன்றியத்தில் நாங்கள் இந்த ஒன்றியத்தில் இருந்து பழகிருப்போங்க, அடுத்த ஒன்றியத்துக்கு போனீங்கன்னா தாலுகா மாறி போயிடும். நிறைய பிரச்சனை இருக்குங்க அதில் ப்ராக்டிக்கலாக. அப்போ என்னோட தாலுகா ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும், 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ நான் ஒரு கேஸை போட்டு வைப்பேன், இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் பிரிச்சிங்கன்னு கேட்பேன். இப்படி தான் அது இழுக்கும். எப்போவுமே வார்டு மறுவரைன்னு போட்டிங்கன்னா இழுத்துரும். ஆனால் அதை தொடங்கிட்டாங்க, ஒர்க்கை தொடங்கிட்டாங்க. அப்படி இழுத்துன்னா உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக வருங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ அந்த அவசரம் இல்லைங்கிறதுக்காக. அதாவது உடனடியாக தேர்தல் வரப்போது, கூட்டணியெல்லாம் டிசைட் பண்ணணும், நாளைக்கே பிஜேபி கூட்டணி,
இன்னைக்கே வந்து அதிமுக கூட்டணிங்கிற அவசரம் 2 தரப்புக்குமே இல்ல. சரி. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பற்றி விமர்சிக்கும் போது இன்னும் 3 மாசம் கூட தாங்குமான்னு தெரியல அப்படிங்கிறார். இது அடிக்கடி திமுக தரப்புல இருந்து இந்த விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அடிப்படையில இவங்க பேசுறாங்க? இதுக்கு உடனேயே வந்து சிபிஎம் ஓட சண்முகம் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்ன பேச்சு? அவர் ஓப்பனாவே கேட்கிறாரு. இது என்ன தாங்குமா? என்னன்னு இது என்ன அப்படின்னு சொல்றாரு. சோ இது எதுக்காக? எதோட சிக்னல்ஸ் இருக்கு? நான் ஸ்டாலின் பேச்சை வந்து அது நான் எடுத்துக்கிடலைங்க. என்ன காரணம்னா வெறும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த தான் பேசுறாரு. ஒரு அரசுக்கு நம்ம 5 வருஷம் ஓட்டு போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏங்க எதுக்குறோம்? 5 வருஷம் ஓட்டு போட்ட ஆட்சியை நீங்க வந்து திடீர்னு 2.5 வருஷத்துல மூட்டை கட்டினீங்கன்னா என்ன அர்த்தங்கிறது தான் அதுல அடிப்படையான கேள்வி. அப்ப 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்ட ஆட்சியை வந்து 3 மாசத்துல கலைஞ்சிரும்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாதுங்க. அது ஸ்டாலின் சொல்றது தவறுங்கிறது தான் என்னோட கருத்து. அதுல வந்து சண்முகம் சொல்றது தான் நான் வந்து சரின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆட்சி அதுவா கவுளுது, மக்கள் மத்தியில வெறுப்பை சம்பாதிக்குது, அது வேற விஷயங்க. 6 மாசம் அவகாசம் அது வந்து ஆட்சிக்கு கொடுக்கலாம், அரசியலுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல்ங்கிறது அன்றாடம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க 6 மாசம் கழிச்சா பேசுவீங்க? அது இன்னைக்கே நீங்க பேசிதான் ஆகணும். அது வேற விஷயங்க. ஆட்சி இப்ப சில விஷயங்கள் அவங்களால இன்னும் செய்யல, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடல, இப்போ இந்த ப்ராமிஸ் தான் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு 6 மாசம் கால அவகாசம், அது சரி. அப்போ எல்லாத்துக்கும் நுணுக்கமான வேறுபாடுகள் இதுல இருக்கு. அப்போ ஒரு அரசு, ஒரு கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது நம்ம எதிர்பார்ப்புகள். கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கட்சி தலைமையோட எதிர்பார்ப்பு, கட்சி தொண்டர்களோட எதிர்பார்ப்பு. அதாவது திமுகவோட விருப்பம், திமுக தொண்டர்களோட விருப்பம். அப்போ இந்த ஆட்சி கலைஞ்சிரும், 3 மாசம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்றது தொண்டர்களுக்காக சொல்றாரு. அது பொதுவான மக்களுக்காக அல்ல. அதே சமயம் நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் செய்யறவரு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப விசிகேல இருந்து நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் போய் திமுகவுல சேர்ந்திருக்கிறார். இது வந்து இன்னும் முரண்பாடை உருவாக்குமா விசிக திமுக அப்படின்னு? இல்ல இனிமே ஒண்ணும் இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அந்த நம்ம முன்னாடி கூட்டணியில இருந்த கட்சிகள் அவ்வளவுதான், இனிமே நம்மளுடைய கட்சியில செயல்பாடுதான் ஸ்டாலின் நினைக்கிறாரு? அப்படிதான் நினைக்கிறாரு. அதுதான் கரெக்டும் கூட. அதான் நான் ஆரம்பத்திலே ஒண்ணு சொன்னேன், வைகோ வருத்தப்படுவாருன்னு, மல்லை சத்யாவை சேர்க்கல, இப்படி ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுவாருன்னு அவங்க சேர்க்காம இருந்தாங்க. இப்போ வந்து வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே வருத்தம் வந்துருச்சு. இப்போ பனையூர் பாபுன்னு இல்லைங்க, மதிமுக இருந்தவர்களையும் சேர்க்கத்தானே செய்வாங்க இனிமேல். அதாவது விசிக, திமுக, மதிமுக பழைய டிஸ்பென்சேஷன் ஜோலி முடிஞ்சதுங்க. 2016லயே முடிஞ்ச கதை தான் அது. அப்புறம் அதை இழுத்தாங்க. 2016ல் இப்போ பேசுற சிபிஎம், சிபிஐலாம் இல்லை மதிமுக அவங்க எல்லாம் வந்து தனி சின்னத்துல தான் போட்டி போட்டாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க ஏங்க? அப்ப வந்து மதிமுகவோட 2-3 கட்சி, சின்ன கட்சியெல்லாம் கூட்டணி மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு மதிமுக யார் சின்னத்துல நிக்க சொல்லிச்சு? மதிமுக சின்னத்துல நிக்க சொல்லிச்சு. இப்ப ஏதோ வந்து எங்களுக்கு துரதிருஷ்டவசமான்றாரு தேர்தல் ஆணையம், நீங்க இத்தனை தொகுதியில நின்னாதான் உங்களுக்கு சின்னம்னு அலாட் பண்ணுது. த்ரெஷ்ஹோல்டு வந்து சீட்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டஸ்டடு. அப்ப நீங்க கண்டஸ்ட் பண்ண போறதே 4 சீட்டு அப்படின்னா உங்களுக்கு தனி சின்னம் கேட்டீங்கன்னா ஒன்னு வெவ்வேறு சின்னத்துல எல்லாம் விழும். முஸ்லீம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க, அவங்களுக்கு ஏணி சின்னம் இருக்கு. 2 தொகுதினாலும் ஏணி சின்னத்துல நிக்க முடியும். மதிமுகவுக்கு எங்க சின்னம் இருக்கு? அவங்க அதெல்லாம் 2016ல இழந்தாச்சு. இனி ஏதோ வந்து துரை வைகோ வந்து கண்ணீர் விடிச்சு கதறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. அவர் தாவேகால சேரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறி. அது அவங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். திமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜினாமா பண்ணுன்னு திருப்பி நிற்கும் போது பல பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ரொம்ப யோசிச்சுதான் அந்த முடிவு எடுப்பாங்க. வைகோ வந்து என்னதான் வந்து அவரும் துரை வைகோவும் அவரும் வந்து நாங்க பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணுவோம்னு சொன்னாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் மனதளவுல வந்து அவங்க மதிமுக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, விசிக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிபிஐ சிபிஎம் மட்டும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குங்க, அவ்வளவுதான். அது கூட சிபிஎம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க எஸ்பிஐல இருந்தவங்க இப்ப இல்லைங்கன்றாங்க. ரைட்டு, கரெக்டு தான். அடுத்த தேர்தல் என்ன வருதோ அப்போ புதுசா எல்லா கணக்கையும் போட வேண்டியதுதான். இனிமேல் வரப்போற கூட்டணி என்பது அடுத்து வருகிற தேர்தல் தான் முடிவு செய்ய முடியுங்க, வேற வழியே கிடையாது. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்கள். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.